Dear Kutis, அனைவருக்கும் வந்தனம், வணக்கம், நமஸ்கார். இன்னைக்கு நீட்டுக்கான NCERT 11th standard ஸ்டூடெண்ட்டுக்கான 11th standard ஸ்டூடெண்ட்டுக்கான என்ன போர்ஷன்ஸ் இருக்கு, அதை நீ எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத பத்தி ஐ லைக் டு கிவ் அ பிரீஃப் ஐடியா. இன்னைக்கு அது மட்டும்தான் ஃபர்ஸ்ட் டே. இட் இஸ் இன் பைலிங்குவல். ஏன்னா இது அப்படியே எங்க ஸ்கூல் குழந்தைகளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை ரெக்கார்ட் பண்ண அப்புறமா நான் யூடியூப்ல ஏற்றிடுவேன். உனக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா நான் அதுக்கப்புறமா அதை பாஸ் பண்ண அப்புறமா நீங்க என்ன பண்ணலாம், யூ வில் ஆஸ்க் क्वेश्चंस. இப்போ வேற என்ன கேட்டுக்கோ. ஸோ NCERT பயாலஜி 11th ஸ்டாண்டர்ட்லேருந்து உன்னோட நீட் எக்ஸாமினேஷனுக்கு 45 கொஸ்டின்ஸ் வரும். ஸ்டேட் போர்ட்ல படிக்கிற குழந்தையெல்லாம் செப்பரேட்டா they read botany and zoology book. 11th botanyக்கு 2 புக் இருக்கும், zoologyக்கு 2 புக் இருக்கும். பட் NCERT-ல பயாலஜி அப்படிங்கிற ஒரு புக் மட்டும் படிப்பேன். அப்புறம் கொஞ்சம் நிறைய உனக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் தருவேன். பட் நீட் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரையும் கம்ப்ளீட்டா இட் இஸ் NCERT பேஸ்ட். அதுல இருந்து தான் கொஸ்டின் வரும். ஸோ யூ ஷுட் தரோ லைன் பை லைன் NCERT. உன்னோட 11th ஸ்டாண்டர்ட் புக்கா இருக்கட்டும், 12th ஸ்டாண்டர்ட் வந்தாலும் 12th ஸ்டாண்டர்ட் புக்கா இருக்கட்டும், லைன் பை லைன் NCERT தரோ பண்ணிட்டேன்னா எக்ஸாமினேஷன், நீட் எக்ஸாமினேஷன் நாட் மெமரி பேஸ்ட். உன்னுடைய நினைவாற்றலை சோதிக்கக்கூடிய ஒரு எக்ஸாமினேஷன் அது அல்ல. இட் இஸ் அ கம்ப்ளீட் அப்ளிகேஷன். உன்னுடைய புரிதல் எவ்வாறு இருக்கிறது அதை அடிப்படையாக கொண்டுதான் கொஸ்டின்ஸ் இருக்கும். அதை நீ ஃபர்ஸ்ட் ஞாபகம். நாங்க பயாலஜியில சொல்றப்ப மெமரி, த ஸ்டோரிங் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ், இட் ஷுட் பி ரிட்ரீவ்ட் அட் த டைம் ஆஃப் எக்ஸாமினேஷன். ஃபார் த ரிட்ரீவல் வி நீட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன்ஃபர்மேஷன் நிறைய தெரியணும். இட் ஷுட் பி ரிட்ரீவ்ட் அட் த டைம் ஆஃப் எக்ஸாமினேஷன். படிக்கிறது எல்லாம் பிரைன்ல ஸ்டோர் ஆகும், எக்ஸாமினேஷன் சமயத்துல திருப்பி ரிட்ரீவ் ஆகும். அதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். நாலேஜ் இஸ் அ சைல்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். எவ்வளவு தடவை புக்கை ரீட் பண்றியோ, எவ்வளவு டைம் வித்தியாசமான கொஸ்டினை எழுதி பார்க்கறியோ, அப்போ உன்னால என்ன பண்ண முடியும், யூ ஆர் இன் பொசிஷன் டு ஸ்கோர் வெரி குட் மார்க்ஸ் இன் தி நீட். எவ்வளவு சீட் இருக்கு அந்த கான்செப்டுக்கெல்லாம் வரல. MBBS போறோம், அதான் நம்மளோட எய்ம். இப்ப என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ் அப்படின்னா, நம்மளோட எய்ம் எல்லாமே 720க்கு எக்ஸாமினேஷன் இருக்கும், 360 ஃபார் பயாலஜி, 360 ஃபார் பிசிக்கல் சயின்சஸ். இப்ப நம்ம பயாலஜிக்கு 360 மார்க்ஸ், அதாவது 90 கொஸ்டின்ஸ் இருக்கும். 90 into 4 is equal to 360. 11th ஸ்டாண்டர்டுக்கு 45 கொஸ்டின்ஸ், 12th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 45 கொஸ்டின்ஸ் வரும். கொஞ்சம் வேரியேஷன் இருக்கலாம், 1-2 கூட வரலாம், மார்க் குறைச்சு வரலாம். அப்ப 11th and 12th நீ கம்ப்ளீட்டா தரோ பண்ணிருக்கும். அது ரொம்ப முக்கியம். நம்மளோட பழைய பேட்டர்ன் மெடிசன் ஜாயின் பண்ணப்பெல்லாம் ஸ்டேட் போர்டு 12th மட்டும் படிச்சா போதும், ஒன்லி பேஸ்ட் ஆன் மார்க்ஸ், அது மாதிரி கொடுத்துருந்தா. இப்ப நம்மளுக்கு என்னன்னா, இந்தியா முழுக்க இருக்க எல்லா காலேஜ்லையும் ஜாயின் பண்ணலாம். ஆல் இண்டியா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் போகலாம், ஜிப்மர் போகலாம், ஆர்ம்டு ஃபோர்ஸ் மெடிக்கல் காலேஜஸ் போகலாம். அதுக்கப்புறம் நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய MMCல இருந்து ஸ்டார்ட் பண்ணி திருச்சி மெடிக்கல் காலேஜ் வழியும் போகலாம். எல்லாத்துக்குமே இந்த எக்ஸாமினேஷன் வரும். நமக்கு இருக்க சீட்டை நம்ம ஊரை தவிர வேற யாரும் எடுத்துக்க முடியாது. ஒரு 100 சீட் இருந்ததுன்னா 85% சீட் நமக்கு தான் ஸ்டேட் கோட்டா. The remaining 15% தான் ஆல் இண்டியா கோட்டால இருக்கு. இப்ப 720க்கு ஒரு 650 நீ தாண்டிட்டேன்னு வச்சுக்கோயேன், நம்ம ஊர் சீட்டை பத்தி நீ கவலைப்பட வேண்டாம். நீ ஆல் இண்டியா ரிசர்வேஷன்லயே யூ ஜாயின் either in AIIMS or in JIPMER or in Armed Forces Medical Collegeல ஆல் இண்டியா ரிசர்வேஷன்லயே போயிடலாம். நம்ம ஊர் சீட்டு 85% நமக்கு மட்டும்தான், வேற யாரும் இதுல என்ட்ராதுக்கான பாசிபிலிட்டியே கிடையாது. அதனால உங்களுக்கு நிறைய சீட்டு நீலாம் வரப்ப இன்னும் 2 வருஷம் கழிச்சு எழுத போற. அதாவது இப்ப 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிற குழந்தைகள் அப்படின்னா 2 இயர்ஸ் கழிச்சு எழுதுவேன்.
இப்ப 12th முடிச்சிட்ட குழந்தை எல்லாம் இப்ப எழுதுவீங்க. இப்ப 11th இருந்து 12th போறப்போ அடுத்த வருஷம் எழுத போறோம். யார் எழுதினாலும் இதான் பேஸ். நம்ம சீட் நமக்கு தான். நம்மளோட எய்ம் எல்லாமே 720க்கு ரிசர்வேஷன்லாம் மறந்துடும். அப்புறம் ஓசிபிசி எம்பிசி எஸ்சி அதுக்கெல்லாம் கொஞ்சம் மார்க் வித்தியாசப்படும், குறையும். இருந்தாலும் நம்மளோட எய்ம் எல்லாமே we should aim for 650 and above or 600 and above. அல்ல பயாலஜியில 360க்கு 350 மார்க்ஸ் வாங்கணும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோ. சப்ஜெக்ட்ல நீ தரவா இருந்தேன்னா எந்த கொஸ்டின் கேட்டாலும் எழுத முடியும். ஓகே, ஸோ யூ நீட் அப்ளிகேஷன் ஸ்கில். அந்த அப்ளிகேஷனுக்கு யூ ஷுட் லிங்க் த டாபிக்ஸ். ஒரு பாடம் படிக்கிறப்போ ஒரு டாபிக் படிக்கிறப்ப அது ரிலேட்டடா வேற எங்கேயான் இருந்ததுன்னா அதோட லிங்க் பண்ணணும். பாடம் படிக்கிற சமயத்துல நம்ம லைஃபோட லிங்க் பண்ணி பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், அரிசி சாப்பிட்ற அப்படின்னா ரைஸ் எடுத்துட்டேன்னா அதோட பொட்டானிக்கல் நேம் என்ன? ஒரைசா சட்டைவா. அதுல என்ன நிறைய இருக்கும்? கார்போஹைட்ரேட்ஸ் நிறைய இருக்கும். 1 கிராம் கார்போஹைட்ரேட் ஆக்சிடைஸ் ஆனா நமக்கு எவ்வளவு எனர்ஜி கிடைக்கும்? 4.1 கிலோ கலோரி எனர்ஜி கிடைக்கும், கலோரிஸ் ஆஃப் எனர்ஜி. ஸோ தட் அது மாதிரி இப்படி லிங்க் பண்ணிட்டே போகணும். அம்மா சுண்டல் தரா, கொண்டக்கடலை சுண்டல், கொண்டக்கடலை பெங்கால் கிராம் ஆர் சிக்பி. அந்த கொண்டக்கடலைய சன்னா மசாலா நிறைய சாப்பிடுறோம். கொண்டக்கடலை என்ன நிறைய இருக்கும்? புரோட்டீன்ஸ் நிறைய இருக்கும். புரோட்டீனோட சிம்பிளர் ஃபார்ம் என்ன? அமினோ ஆசிட்ஸ். என்னென்ன அமினோ ஆசிட் இருக்கா? எசென்சியல், நான் எசென்சியல். இது மாதிரி வரப்ப கொண்டக்கடலை அம்மா முதனா ஊற வைக்கிறா, அடுத்த நாள் கொண்டக்கடலை குண்டா பெறுது. How? The spelling. It is due to imbibition. What are the physics in it? உள்ளீர்த்தல் என்ற நிகழ்வு நடைபெறுகிறது. The uptake of water by substances which do not dissolve in water, and the process results in swelling of the substances to be imbibition. So that நீரில் கரையாத பொருட்கள் நீரை ஈர்த்து பருக்கும் திறனை நாம் உள்ளீர்த்தல் என அழைக்கிறோம். எந்த ஒரு கான்செப்டையும் படிக்கிறப்ப புதுசா வாத்தியார் உனக்கு எதுவுமே சொல்லித்தர போறது கிடையாது. 10th ஸ்டாண்டர்ட் வரையும் நீ படிச்சுட்ட, நிறையா உன்னோட மூலையில நிறைய விஷயம் இருக்கு. அதோட அட்வான்ஸ்மெண்ட் தான் நீ +1 +2ல படிக்க. அதை ஃபர்ஸ்ட் ஞாபகம். எந்த ஒரு பாடம் படிக்கிறதுக்கு முன்னாடியும் இதை பத்தி நம்ம என்னென்ன தெரியும், உனக்கு நிறைய தெரியும். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு கூட கொடுத்துருப்பான். நம்ம என்ன நினைக்கிறோம்? ஐயோ புதுசு. எதுவுமே உனக்கு புதுசு கிடையாது. ஆல்ரெடி உன்னோட மைண்ட்ல அதை பத்தின பேசிக் ஐடியாஸ் இருக்கு. அந்த பேசிக் ஐடியாஸ்ல இருந்து நம்ம நிறைய போகும். ஸோ சீட்டை பத்தி சொல்லல. நீ படிக்க வரப்ப 12th முடிக்கிறப்ப ஒரு 5000 சீட் தமிழ்நாட்டிலேயே இருக்கும் எம்பிபிஎஸ் பொறுத்தவரை. ஏன் அது அதுல வேல்யூ அப்படி அப்படின்னா, ஒரு கவர்மெண்ட் காலேஜில் ஜாயின் பண்றது எவ்வளவு ஒர்த் அப்படின்னா, இட் ஒர்த் 1 crore. ஒரு குழந்தை எம்பிபிஎஸ் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் முடிச்சுட்டு வரான்னா அரசாங்கம் அதற்காக 1 கோடி ரூபாய்க்கு கிட்டத்தட்ட செலவு செய்கிறது ஒரு மாணவனுக்காக. ஓகே, அந்த ஃபீஸ் இஸ் வெரி லெஸ். மிஞ்சி போச்சுன்னா 15,000 ரூபாய் ஃபீஸ் கட்ட போறோம் வருஷத்துக்கு. அதை தவிர ஹாஸ்டல் ஃபீஸ், அவ்வளவுதான். ஸோ அப்ப அரசாங்கம் என்பது ஒரு நல்ல மருத்துவரை உருவாக்குவதற்காக, ஒரு நல்ல டாக்டர் வரணுங்கிறதுக்காக இட் இஸ் ஸ்பெண்டிங் அரவுண்ட் 1 crore per student. கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் அரசாங்கம் செலவு செய்கிறது. அதனாலதான் பிரைவேட் காலேஜஸ் எல்லாம் போறப்போ உனக்கு ஃபீஸ் நிறைய இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா இதுதான். ஸோ உனக்கு என்னையும் நல்ல கவர்மெண்ட் காலேஜில் போய் ஜாயின் பண்ணணும். இப்ப நம்ம கவர்மெண்ட் நம்ம ஸ்டேட்டை தவிர நீ எதை என்ன பண்ணணும்? எய்ம்ஸை எய்ம் பண்ணணும். ராம்டு ஃபோர்ஸ் மெடிக்கல் காலேஜஸ் நம்ம ஊர்லயே இப்போ எய்ம்ஸ் வந்துடும். நீ வரப்ப எய்ம்ஸ் மோஸ்ட்லி ஸ்டார்ட் பண்ணிடுவான். ஸோ தட் அதை ஞாபகத்துல வச்சுக்கோ. கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்காது. கஷ்டப்பட்டால் அதற்கு என்னைக்குமே பலன் உண்டு. ஹார்ட் ஒர்க் நெவர் ஃபெயில்ஸ். அதை ஞாபகத்துல வச்சுட்டு நம்பால் முடியும். இது எப்படின்னா, இந்த குதிரைக்கு லகான் கட்டி இருக்கிறதுன்னு சொல்லுவோம். லகான் கட்டின மாதிரி அந்த எய்ம் என்னவோ அதை வச்சுன்னு படிக்கிறத நீ கான்சென்ட்ரேட் பண்ணிட்டே இருக்கணும். டாக்டர் ஆகணும், நல்ல காலேஜில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் நீ ஒர்க் பண்ணிட்டே இருந்தெல்லாம். உடனே என்ன ப்ராப்ளம் இப்போ வந்திருக்கு குழந்தைகளுக்குன்னா, ரிப்பீட்டர்ஸ், ரீரிப்பீட்டர்ஸ். இப்போ 25 வயசு வரையும் நீட் எக்ஸாமினேஷன் எழுதலாம். 25 வயசு வரையும் நீட் எக்ஸாமினேஷன் எழுதுனாலும் அட்டெம்ப்ட் எவ்வளவு வேணாலும் எழுதிக்கலாம். அப்படிலாம் வந்திருக்கு. மறந்துடாதீங்கோ, என்னைக்குமே ஃபர்ஸ்ட் படிக்கிறவாளுக்கு தான் நிறைய சீட் போக முடியும். இப்ப முன்னாடிலாம் இப்ப ரிப்பீட்டர் ரீரிப்பீட்டர் நிறைய வந்தாலும் இனிமேல் வருகின்ற நாட்களில் ரெகுலரா படிக்கிறவா தான் நிறைய போவான்.
அதுக்கு நீ கொஞ்சம் எஃபோர்ட் நிறைய போகணும். இன்னும் நீ ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற சமயத்தில் உன்னால் நிறைய பண்ண முடியும். ஸோ ஒர்க் ஹார்ட். இப்போ நான் சொல்ல போகிறது என்ன அப்படின்னா, குதிரைக்கு லகான் கட்டின மாதிரி முடியும் இருக்கணும். விவேகானந்தா சொன்னதை ஞாபகம் வச்சுக்கணும். யூ கேன் டூ எனிதிங் அண்ட் எவ்ரிதிங். யூ கேன் மூவ் த மவுண்டைன்ஸ் அண்ட் ட்ரைன் த ஓஷன்ஸ். யூ ஆர் அல்மைட்டி. faith in yourself. That is very important. உன்மேல் உனக்கு ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும். அதை வச்சுன்னு பண்ணேன்னா கண்டிப்பா நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியும். ஓகே, இனிமே ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இல்லை. எந்த கான்செப்ட் இருக்கோ அதை பத்தி ஒரு ஐடியா. ஆக்சுவலி 5 யூனிட்டா உனக்கு பிரிச்சிருக்கான் 11th ஸ்டாண்டர்ட். 12th ஸ்டாண்டர்ட்ல 5 யூனிட் இருக்கும். இந்த 11th ஸ்டாண்டர்ட் 5 யூனிட்டை 22 சாப்டர்ஸா பிரிச்சிருக்கான். நான் யூனிட் எங்க எழுதல, சாப்டர் வைஸ். எல்லா சாப்டருமே முக்கியம். 45 கொஸ்டின் நிறைய பேர் சொல்லுவோம், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதெல்லாம் கிடையவே கிடையாது. 360க்கு 350 மார்க்ஸ் வாங்கணும்னா all the chapters are very important. All the units are very important. That's all. இதெல்லாம் பேஸ். ஃபர்ஸ்ட் த லிவிங் வேர்ல்ட், உயிரி உலகம் அப்படின்னு சொல்லுவோம். என்னென்னலாம் இருக்கு? பிளான்ஸ், தாவரங்கள், அனிமல்ஸ், விலங்குகள், மைக்ரோப்ஸ், நுண்ணுயிரிகள், இந்த வைரஸஸ் உனக்கு தெரியும். அதெல்லாம் ஆரம்பிச்சு மைக்கோபிளாஸ்மாலேருந்து ஆரம்பிச்சு வைரஸஸ், பாக்டீரியா, ஆல்கே, ஃபங்கை, ட்ரையோ, டெரிடோ, ஜிம்னோ, ஏஞ்சியோ, டைகோட், மோனோகாட். இந்த பிளான்ட்டை பொறுத்தவரை அனிமல்ல புரோட்டோசோவன்ஸ், மெட்டாசோவன்ஸ், Porifera, Coelenterata, Platyhelminthes, Aschelminthes, Annelida, Arthropod, Mollusca, Echinodermata, then the chordates. Finally, the vertebrata, pieces, amphibia, reptilia, aves, mammalia. ஒரு ஓவரால் ஐடியா பயோஸ்பியர்ல யார் யாரெல்லாம் இருக்கா அதை பத்தி படிக்கிறது. இது நீ 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்தே படிச்சுட்டு இருக்கு. அதை கொஞ்சம் கூட கொடுத்துருப்பா, அவ்வளவுதான். செகண்ட் இஸ் பயாலஜிக்கல் கிளாசிபிகேஷன், உயிரினங்களின் வகைப்பாடு. How the living organisms are classified. உயிரினங்கள் எவ்வாறு வகைப்படுத்தப்பட்டுள்ளன? நிறைய இருக்கு. But we now follow the 5 kingdom system of classification by R.H. Whitaker. Whitaker என்றால் அறிவியல் அறிஞரின் 5 உலக வகைப்பாடு தான் இப்பொழுது பின்பற்றப்படுகிறது. அதை பத்தி ஃபுல்லா கொடுத்திருக்காங்க. மொனீரா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே, அனிமாலியா அப்படின்னு ஒரு கிளாசிபிகேஷன். யூனிசெல்லுலர் ப்ரோகாரியோட்டிக் ஆர்கானிசம்ஸ் கம்ஸ் அண்டர் மொனீரா. ஒரு செல்லினாலான ப்ரோகாரியோட்டிக் உயிரினங்களை நாம் மொனீரா என்ற பிரிவின் கீழ் வரும். யூனிசெல்லுலர் யூகாரியோட்டிக் ஆர்கானிசம்ஸ் கம்ஸ் அண்டர் புரோட்டிஸ்டா. ஒரு செல்லினாலான யூகாரியோட்டிக் உயிரினங்கள் எல்லாம் புரோட்டிஸ்டால வருவாங்க. Then fungi, thalloid non-chlorophyllous plants. Thallus உடல் அமைப்பை கொண்ட பச்சையம் அற்ற உயிரிகள் அப்படின்னு சொல்லுவான். அந்த ஃபங்கை சொல்லுவான். பிளான்டே மல்டி செல்லுலர் யூகாரியோட்டிக் பிளான்ஸ். பல செல்களினாலான யூகாரியோட்டிக். மறந்துடாதீங்க, மொனீரா மட்டும்தான் ப்ரோகாரியோட், பாக்கி எல்லாமே யூகாரியோட்ல வந்துருவோம். அனிமல்ஸ்ல என்ன இருக்கும் அப்படின்னா மல்டி செல்லுலர் அனிமாலியா, பல செல்களினாலான. என்ன முக்கியம், அவள்கிட்ட குளோரோஃபில் கிடையாது. ஓகே, யூகாரியோட்டிக் அனிமல்ஸ் கம்ஸ் அண்டர் அனிமாலியா. இது உனக்கு தெரிஞ்சது. இதுல யாரு ஒரு வித்தியாசமான குரூப்னா ஃபங்கை தான். முன்னாடி எல்லாம் படிக்கிறப்ப ஃபங்கைய பிளான்ட் கிங்டத்துல வச்சிருப்பான். இப்ப ஃபங்கை ஒரு செப்பரேட் குரூப்பா கொண்டு போயிட்டா டியூ டு ஹெட்டரோட்ரோபிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷன், பரஜீவி உணவூட்டம் இருப்பதால் அதனை தனியா ஒரு குரூப்ல கொண்டு போய் வச்சிருக்காங்க. ஸோ மொனீரா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே, அனிமாலியா, தாவர உலகம், விலங்குலகம். இதை பத்தி படிக்கிறது பயாலஜிக்கல் கிளாசிபிகேஷன். அப்புறம் நிறைய கொடுத்துருப்பான். ஆரம்பத்துல எப்படி வந்தது? 2 kingdom system of classification, 2 உலக வகைப்பாடு, 3 kingdom, 4 kingdom, 5 kingdom, 6 kingdom, அது மாதிரி நிறைய வரும். பட் the world now following the 5 kingdom system of classification. 5 உலக வகைப்பாடு தான் பின்பற்றப்படுகிறது. அதை பத்தி கொடுத்துருப்பான். அங்க நம்பர் கொடுத்துருக்கேன் பாருங்களேன். இதுல 1 to 4 கொஸ்டின்ஸ். சில தடவை 1 கேட்டிருக்கான், சில சமயம் 2 கேட்டிருக்கான், சில சமயம் 3 கேட்டிருக்கான், சில சமயம் 4 கொஸ்டின் கேட்டிருக்கான் நீட்ல. அதனாலதான் இந்த 1 to 4, 1 to 6. ஸோ இவ்வளவு கொஸ்டின் தான் கேட்கணும்னு இல்லை.
அந்த செட்டரோட இன்ட்ரெஸ்ட், இந்த ப்ளூ பிரிண்ட் அதெல்லாம் கிடையாது. செட்டர் என்ன திங்க் பண்றாலும் அவளை பொறுத்து தான் கொஸ்டின் இருக்குமே தவிர இந்த லெசன்ல இவள கொஸ்டின் கேட்கணுங்கிறது கிடையாது. இட் இஸ் அப் டு த கொஸ்டின் செட்டர். செட்டர் அல்ல செட்டர்ஸ் நிறைய பேர் செட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் எடுத்துட்டோம்னா பிளான்ட் கிங்டம், தாவர உலகம். பிளான்ட் கிங்டம் உங்களுக்கு தெரியும், சின்ன கிளாஸ்ல படிச்சது. ரெண்டா பிரிச்சா கிரிப்டகம்ஸ் அண்ட் ஃபெனரகம்ஸ், பூவா தாவரங்கள் மற்றும் பூக்கும் தாவரங்கள். Algae and fungi comes under cryptogams. Algae, fungi, bryoteridophytes. Algaக்கள், பூஞ்சைகள், பிரையோஃபைட்டுகள், டெரிடோஃபைட்டுகள் அவ எல்லாரும் எதுல வருவா அப்படின்னா கிரிப்டகம்ஸ்ல வருவோம். நான் ஃபிளவரிங் பிளான்ஸ். இதுல ஃபங்கஸ் இப்ப தனியா எடுத்துட்டாங்க. ஃபெனரகம்ஸ் த ஃபிளவரிங் பிளான்ஸ், ஜிம்னோ அண்ட் ஏஞ்சியோஸ்பர்ம்ஸ். ஜிம்னோஸ்பர்மகளும் ஆஞ்சியோஸ்பர்மகளும். ஃபர்ஸ்ட் எடுத்துனோம்னா ஆல்கே, தலாய்டு குளோரோஃபில்லஸ் பிளான்ஸ். தாலஸ் உடல் அமைப்பை கொண்ட பச்சையத்தை பெற்றிருக்கக்கூடிய உயிரினங்களுக்கு ஆல்கோக்கள் என்ற பெயர். தாலாய்டு ஃபங்கஸே நம்மளுக்கு வேண்டாம். தாலாய்டு amphibians of the plant kingdom, the bryophytes. தாலஸ் உடல் அமைப்பை கொண்ட தாவர உலகின் இருவாழ்விகள். It has got the ability to live in water as well as land. Amphibians அப்படின்னு bryophytes சொல்லுவாங்க. Pteridophytes are the true land plants. நிலத்திலே முதலில் வசிக்க ஆரம்பித்த உண்மையான நிலவாழ் தாவரம் அப்படின்னு டெரிடோஃபைட்ஸ் சொல்லுவாங்க. ஜிம்னோஸ்பர்ம்ஸ் ஆர் நேக்கட் சீடட் பிளான்ட்ஸ். அப்படின்னா விதையை சுத்தி ஃப்ரூட் இருக்காது. ஒன்லி சீட் இஸ் பிரசன்ட், இட் இஸ் நாட் கவர்ட் பை த ஃப்ரூட். நேக்கட் சீடட் பிளான்ட்ஸ், திறந்த விதைகளை உடைய தாவரங்கள்னு சொல்லுவாங்க. ஜிம்னாஸ் அப்படின்னா நேக்கட்னு அர்த்தம். ஸ்பெர்மானா சீடுன்னு அர்த்தம். ஸோ நேக்கட் சீடட் பிளான்ட்ஸ் ஆர் டிஃபைன்ட் அஸ் ஜிம்னோஸ்பர்ம்ஸ். Then angion, angiosperms. Angion means a case or a box. பொட்டின்னு அர்த்தம். Protected seeded plants. சீடை சுத்தி ஒரு பொட்டி இருக்கும், சீடை சுத்தி ஃப்ரூட் இருக்கும். ஸோ ப்ரொடெக்டட் சீடட் பிளான்ஸ் ஒன் angiosperms சொல்லுவாங்க. அதை ரெண்டா பிரிச்சிருக்கா, டைகாட், மோனோகாட். அதை பத்தி படிக்கிறது பிளான்ட் கிங்டம். அதுல 1 to 5, 1லேருந்து 5 வரையும் வரலாம். ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் வித்தியாசமா கேட்கும். நெக்ஸ்ட் கம் டு த அனிமல் கிங்டம். அனிமல் கிங்டம் உங்களுக்கு தெரியும், பிளான்ட்டுக்கும் அனிமலுக்கும் வித்தியாசம் தெரியும். நம்மள்கிட்ட குளோரோஃபில் இருக்காது, பிளான்ட்ல குளோரோஃபில் இருக்கும். நம்ம அப்படின்னு சொன்னோம்னா we are the advanced animal. மிகவும் மேம்பாடடைந்த விலங்காக கருதப்படுவது ஹோமோசேப்பியன், மனிதர் என்பதை மறந்து விடாதீர்கள். நம்மளும் ஒரு அனிமல் தான். எவல்யூஷன்ல கடைசியில வந்த லேட்டஸ்டா வந்த ஒரு ஆர்கானிசம் யாரு? நம்ம ஹோமோசேப்பியன். So animal kingdom generally protozoans, metazoans அப்படின்னு பிரிப்பா. Protozoans அப்படின்னா யூனிசெல்லுலர் யூகாரியோட்டிக் அனிமல்ஸ், ஒரு செல்லினாலான யூகாரியோட்டிக் உயிரினங்கள். அதே மாதிரி எடுத்துனோம்னா மல்டி செல்லுலர் யூகாரியோட்டிக் அனிமல்ஸ் கம்ஸ் அண்டர் மெட்டசோவன்ஸ். பல செல்களை உடைய யூகாரியோட்டிக் விலங்குகளுக்கு நாம் யூகாரியோட்டிக் உயிரினங்கள், விலங்குகள் என்று அழைக்கலாம். அதை மெட்டாசோவன்ஸ் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நிறைய உனக்கு தெரிஞ்சது சப் டிவிஷன்ஸ், போரிஃபெராலேருந்து ஆரம்பிச்சு மெமாலியா வரையும் அதை பத்தின ஒரு ஐடியா அதுல வரும். கம்ஸ் அண்டர் அனிமல் கிங்டம். இதுல புரோட்டோசோவனை கொண்டு வர மாட்டாங்க. ஏன்னா புரோட்டோசோவன்கிறது செப்பரேட் கிளாசிபிகேஷன்ல இப்ப போயிடுது. மொனீரா, புரோட்டிஸ்டா வருது பாருங்களேன். இந்த புரோட்டிஸ்டா குரூப்ல அது போயிடும். மொனீரால வராது, புரோட்டிஸ்டால வரும். யூனிசெல்லுலர் யூகாரியோட்டிக் ஆர்கானிசம்ஸ் கம்ஸ் அண்டர் புரோட்டிஸ்டா. ஒரு செல்லினாலான யூகாரியோட்டிக் உயிரினங்களுக்கு புரோட்டிஸ்டாங்க போயிடுவோம். இருந்தாலும் அது ஒரு அனிமல் குரூப் நம்ம படிச்சு. Next we come to the morphology of flowering plants. Morphology அப்படின்னா புறமைப்பியல்னு சொல்லுவாங்க. So the study of the external structure of plant pots. தாவரங்களின் புற அமைப்பை பற்றி பயிலுதல், எஸ்பெஷலி flowering plants, பூக்கும் தாவரங்கள். Root பத்தி, root, stem, leaves, flowers, inflorescence, fruits and seeds. வேர், தண்டு, இலை, மலர், மஞ்சரி, கனி, விதை, இது எல்லாத்தையும் படிக்கிறது மார்பாலஜியில வரும். ஸோ மார்பாலஜி அப்படின்னா ரூட்டை பத்தி எல்லாம் உனக்கு ஐடியா இருக்கும். கொஞ்சோண்டு அட்வான்ஸ்மெண்ட் மட்டும்தான். Root is originated from the radical portion of the embryo. கருவின் முளை வேரிலிருந்து தோன்றும். Plumule, actually the shoot is originated from the plumule. தண்டானது முளை குருத்திலிருந்து தோன்றும். அப்படிலாம் படிச்சிருப்பேன். அதுக்கப்புறம் அதோட கேரக்டர் என்ன, what are the modifications of root, வேரில் காணப்படுகின்ற மாறுபாடுகள்,
stem modifications, தண்டில் காணப்படுகின்ற மாறுபாடுகள், leaf modifications, இலையின் மாறுபாடுகள், அது மாதிரி flower, inflorescence, fruit, என்னென்ன types of fruits கனிகள் காணப்படுகிறது, எல்லாத்த பத்தி இருக்கிறது the external structure பத்தி ஸ்டடி பண்றது we are calling it as morphology. ஸோ இந்த புற அமைப்பியல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொடுத்துருக்கோம். இப்ப கேரட் இருக்கு, பீட்ரூட் இருக்கு, ரேடிஷ் இருக்கு, டர்னிப் இருக்கு, அதெல்லாம் ரூட்டோட மாடிஃபிகேஷன், வேரின் மாறுபாடுகள். பொட்டேட்டோ இருக்கு, உருளைக்கிழங்கு, ஜிஞ்சர், தட் இஸ் என்ன சொல்றோம்னா இஞ்சி, தென் ஆனியன், பல்ப், ஆலியம் சீப்பா, குமிழம் சொல்லுவா, தென் சேப்பங்கிழங்கு, சேனக்கிழங்கு, காம், கந்தம் சொல்லுவா. இட் இஸ் அ மாடிஃபிகேஷன் ஆஃப் ஸ்டெம். லீஃப் மாடிஃபிகேஷன்ல என்ன இருக்கு, ஸோ அது மாதிரி படிக்கிறது. பிக்சர் பிளான்ட் எல்லாம் படிச்சு பூச்சியுண்ணும் தாவரம், அதெல்லாம் வருது இந்த மார்ஃபாலஜி பார்க்க. Next is the anatomy, the study of internal structure of plant parts. After taking cross section and under microscopic examination is said to be anatomy. வேர், தண்டு, இலைகளை குறுக்காகவோ அல்லது நெடுக்காகவோ வெட்டி மைக்ரோஸ்கோப்ல நுண்ணோக்கியில வச்சு பார்த்தேன், அதுக்கு anatomy. What are the different types of tissues? Meristem, akkuthi sukkal. Permanent tissue, nilaitha sukkal. Meristose means divisible. The cells are always in a state of cell division or continuous state of division. Eppa paru divide ayinde irundhal avalukku akkuthi su meristems repair. The cells lost the ability to divide, either temporarily or permanently, is said to be a permanent tissue. செல் பகுப்படையும் திறனை தற்காலிகமாகவோ அல்லது நிரந்தரமாகவோ இழந்து விட்டது என்றால் அதுக்கு நிலைத்த திசுக்கள் என்ற பெயர். பேரன்கைமோ, கோலன்கைமோ, ஸ்கிலிரன்கைமோ, ஜைலம், ஃப்ளோயம், இது மாதிரிலாம் படிப்பை வலுவது. அதுக்கப்புறம் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ரூட், ஸ்டெம் அண்ட் லீஃப், வேர், தண்டு மற்றும் இலைகளின் உள்ளமைப்பு எவ்வாறு காணப்படுகிறது. அண்ட் ஹவு செகண்டரி growth takes place in plants. நம்ம குண்டார மாதிரி தாவரம்லாம் எப்படி குண்டாருது அதெல்லாம் பத்தி படிக்கிறது anatomy வரும். இதுல மார்பாலஜில ஒரு தடவை 7 கொஸ்டின் கேட்டிருக்கோம், 1 to 7, ஒரு வருஷம் 7 கேட்டிருக்கோம். anatomy மினிமம் 2 to 5, 2ல இருந்து 5 வரையும் கேட்கலாம். ஸோ இட் மே டிஃபர். ஸோ இந்த anatomy-ங்கிறது இன்டர்னல் ஸ்ட்ரக்சரை பத்தி ஸ்டடி பண்றது. அதுக்கப்புறம் எடுத்துட்டோம்னா ஸ்ட்ரக்சுரல் ஆர்கனைசேஷன் இன் அனிமல்ஸ். பிளான்ட்ல எப்படி நம்ம டிஷ்யூஸ்லாம் படிச்சோமோ அனிமல்ஸ்ல என்னென்ன டிஷ்யூஸ்லாம் இருக்கு, விலங்குகளில் செல் அமைப்பு, திசு அமைப்பு எவ்வாறு காணப்படுகிறது. அதே மாதிரி நம்மள மாதிரி அனிமல்ல படிக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம், ஸ்ட்ரக்சுரல் ஆர்கனைசேஷன் இன் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இது ஒரு பேசிக்கா நீ தெரிஞ்சுக்க வேண்டியது. இப்ப நீ என்ன பண்ற, இங்கே நீ இது வரையும் குறிச்சுக்கோ, எவ்வளவு கொஸ்டின்ஸ் வருங்கிறத பார்த்துக்கோ, உடனே நெக்ஸ்ட்டுக்கு நம்ம போவோம். ஓகேயா டியர் குட்டீஸ், நெக்ஸ்ட் டாபிக் எடுத்துட்டோம்னா, சாப்டர் எடுத்துட்டோம்னா இதுல எது வரும் அப்படின்னா செல், த யூனிட் ஆஃப் லைஃப். இதெல்லாம் ரொம்ப கம்மியா கொடுத்துருக்கோம். நீ 9th ஸ்டாண்டர்ட்ல என்ன படிச்சிருக்கியோ அந்த லெவல்ல தான் இருக்கும். செல் இஸ் a structural and functional unit of living organisms. அனைத்து உயிரினங்களின் அடிப்படை அலகாக இருப்பது செல் தான். செல்னா உடனே என்ன கிளாஸை விட்டு வெளில போன்னு சொல்லிடாத, அந்த செல் அல்ல, இது பிளான்டோட அனிமல் செல். அதுல என்னென்னலாம் இருக்கும், செல் தியரி proposed by Slater and Schwann, then fluid mosaic model, plasma membrane எப்படி இருக்கா, மைட்டோகாண்ட்ரியா எப்படி இருக்கா, குளோரோபிளாஸ்டிக் பசுங்கணிகம் எப்படி இருக்கா, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், அது மாதிரி அந்த செல் ரிலேட்டடா இருக்கக்கூடிய அத்தனையும் பார்ப்போம். ஸ்டார்ட் ஃப்ரம் த செல் வால், செல் சுவர், which provide mechanical support to the plant or to the cell. செல் இருக்கு உறுதியினை அளிக்கிறது. In animal cell, the cell wall is absent. செல் சுவரானது விலங்கு செல்லில் காணப்படாது. The primary cell wall, the secondary cell wall, the tertiary cell wall, முதலாம் நிலை செல் சுவர், இரண்டாம் நிலை செல் சுவர், மூன்றாம் நிலை செல் சுவர், என்னென்ன டைப்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் பிளாஸ்மா மெம்பரேன், the biological membrane, உயிரிய மெம்பரேன் எப்படி இருக்கு. How the fluid mosaic model is. அந்த fluid mosaic model சிங்கர் அண்ட் நிக்கல்ஸ் என்ன ப்ரப்போஸ் பண்ணா அது எப்படி இருக்கு. How transportation takes place through the membrane, அந்த சப்பின் வழியாக எவ்வாறு நடைபெறுகிறது. What is a phagocytosis? What is a pinocytosis? Phagocytosis na cell eating nu solluvom, cell விழுங்குதல். Pinocytosis அப்படின்னா செல் ட்ரிங்கிங், உறிஞ்சுதல் அப்படின்னு சொல்றது. அதாவது செல்ல விழுங்கிறது, ஜூஸ் மாதிரி குடிக்கிறது. இதெல்லாம் எப்படி நடக்கிறது.
இத பத்தி பேசிக் அப்புறம் மைட்டோகாண்ட்ரியா ஏன் அந்த பவர் ஹவுஸ்னு சொல்றோம், சக்தி கோபுரம்னு ஏன் சொல்றோம், what is the role of chloroplast, பசுங்கணிகத்தின் பணி என்ன, how the plant prepare food material, what is photosynthesis, அது மாதிரி எல்லாம் படிக்கிறது எல்லாம் எதுல வரும்னா செல்லுல வரும். Next is biological molecules or biomolecules, உயிரிய மூலக்கூறுகள். யார் யாரெல்லாம் biological molecules இருக்கு? What is the chemistry of carbohydrates, கார்போஹைட்ரேட்டுகள் எப்படி இருக்கும்? What is the chemistry of proteins in the different kinds of proteins, புரதம் எப்படி இருக்கும், அதுல என்னென்ன டைப்ஸ் இருக்கு? What is the primary, secondary, tertiary and quaternary structure, முதலாம் நிலை, இரண்டாம் நிலை, மூன்றாம் நிலை, நாலாம் நிலை அமைப்பு எவ்வாறு காணப்படுகிறது? What is the basis of the proteins, what are amino acids, amino acid எப்படி இருக்கு, அதுதான் புரதத்தோட புரோட்டீனோட பேஸா இருக்கும். What are the different types of amino acids, பல்வேறு வகையான amino acids என்ன? Then we come to the fat. Fat எடுத்துனோம்னா கொழுப்பு எப்படி இருக்கு, fatty acid இருக்கா, glycerols இருக்கா, அது மாதிரி அது ரிலேட்டடா நம்ம என்னென்ன இருக்கோ அத்தனையும் படிப்போம். அண்ட் எஸ்பெஷலி ரெகார்டிங் த என்சைம்ஸ், த பயோகேட்டலிஸ்ட். என்சைம்ஸ் என்ன பண்றது நம்மள்ட்ட நிறைய படிச்சிருப்பேன் 10th லெவல்ல. பெப்சன், ரெனன், ட்ரிப்சன், அமைலேஸ், பால்பாக்டிபெப்டிடேசஸ், மால்டேசஸ், சுக்ரேசஸ், லாக்டேசஸ். வாட் ஆர் த என்சைம்ஸ் இன்வால்வ்ட் இன் டைஜஷன்? அதே மாதிரி இப்போ பிளான்ட்ல எடுத்துட்டோம்னா போட்டோசிந்தசிஸ்ல என்ன என்சைம் இன்வால்வ் ஆகும், ரெஸ்பிரேஷன்ல வாட் ஆர் த டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் என்சைம்ஸ் ஆர் இன்வால்வ்ட், அது எல்லாத்த பத்தியும் படிக்கிறது எதுல வரும்னா இட் கம்ஸ் அண்டர் த பயோமாலிகூல்ஸ். அண்ட் எஸ்பெஷலி ரெகார்டிங் த டிஆக்சி ரிபோநியூக்ளிக் ஆசிட் அண்ட் ரிபோநியூக்ளிக் ஆசிட். இதான் ரொம்ப முக்கியம். நியூக்ளிக் ஆசிட் ஸ்டடினா நீ 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறதுக்கு பயோமாலிகூல்ஸ்ல ரொம்ப பேசிக். டிஎன்ஏ டிஆக்சி ரைபோநியூக்ளிக் ஆசிட், ஆர்என்ஏ த ரைபோநியூக்ளிக் ஆசிட் ரிபோநியூக்ளிக் அமிலம், RNA universally present in all living organisms except animal viruses. RNA என்பது உலகில் அனைத்து உயிரினங்களிலும் காணப்படும் விலங்கு வைரஸ்களை தவிர. DNA universally present in all living organisms except plant viruses. DNA எல்லார்ட்டையும் இருப்பா, ஆனா plant viruses-லயும் retro viruses-ல இருக்க மாட்டாங்க. What is the nucleotide? எல்லாம் 10th லெவல்லே படிச்சிருப்பேன், அதை பத்தி நிறைய கொடுத்திருப்போம். What are purines? What are pyrimidines? What is the chemistry of purine? What is the chemistry of pyrimidine? How the nucleoside and nucleotide, polynucleotide and the nucleic acid is formed. So in the part the DNA or RNA very very important. Now 12th standard படிக்கிறப்ப molecular genetics and biotechnology க்கு இங்க நீ படிக்கிற DNA RNA இதுல 1 to 5 கேட்கலாம். Then the cell cycle and the cell division. Cell division உனக்கு தெரியும், 3 type of divisions படிச்சிருப்பேன். amitosis, cell பெரிதல். amitosis or direct cell division, நேரடி செல் பெரிதல். mitosis or indirect cell division, mitosis அல்லது மறைமுக செல் பெரிதல். meiosis or reduction cell division, meiosis அல்லது குன்றல் பகுப்பு. primitive organisms or unicellular organismல mostly நடக்கிறது amitosis. For example, bacteria. Bacteria போன்ற தாழ்நிலை உயிரினங்களில் amitosis or direct cell division takes place. சத்தியமூர்த்தி மேல போவோம், அங்க இருக்க குழந்தை வரா, வைஷ்ணவியோ வச்சுக்கோ, என் தலையை அப்படி டெங்குன்னு வெட்டி 2ஆ தூக்கி போட்டுருவான். அப்ப என்கிட்ட இருந்து 2 பேரும் வந்தாலே mitosis. Mitosis, the indirect cell division, responsible for growth in organisms. மறைமுக செல் பெறுதல் என்று அழைக்கப்படுகின்ற மைட்டோசிஸ் தான் உயிரினங்களின் வளர்ச்சிக்கு காரணமாக இருக்கிறது. நம்ம அம்மா வயத்துல இருக்கிறப்ப நம்மளோட சைஸ் ஜஸ்ட் 100 மைக்ரான்ஸ். குழந்தையா குதிக்கிறப்ப நம்மளோட வெயிட் 3.5 கிலோ. இப்ப என்ன பண்றோம், 35 கிலோல இருந்து 120 கிலோ கடோத்கஜன் மாதிரி இருக்கும். அதுக்கெல்லாம் காரணம் மைட்டோசிஸ் தான். மைட்டோசிஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் growth in organisms. அதை பத்தி எல்லாம் நிறைய படிப்போம். Then meiosis. The meiosis or reduction cell division responsible for maintaining the chromosome number in organisms. உயிரினங்களில் குரோமோசோம்களின் எண்ணிக்கை சீராக ஒன்றாக இருப்பதற்கு இந்த மியோசிஸ் உதவுகிறது. எப்படின்னு வச்சு, இப்ப நம்மள்ட்ட 46 குரோமோசோம்ஸ் இருக்கா, நம்ம அப்பாட்டையும் 46 தான், அம்மாட்டையும் 46 தான். அப்பாட்ட மியோசிஸ் நடந்து ஒரு கேமெட் வருவா, அதுல 23 குரோமோசோம் வரும். அம்மாட்ட மியோசிஸ் நடந்து இன்னொரு கேமெட் வருவா, அதுல 23 குரோமோசோம்ஸ் வரும். Then fertilization, fusion of male and the female gametes, and it results in the formation of a diploid cell called the zygote. ஆணின செல்லாகிய விந்துவும் பெண்ணின செல்லாகிய அண்டமும் இணைந்து இருமைய நிலையில் உள்ள ஜைகோட்டா நம்ம மாறுவோம். அம்மா தொப்பாலியில நம்ம பேரு ஜைகோட்டு,
மழை நாள்ல போட்டுக்கிறது ரெயின் கோட்டுங்கிற வாழ்க்கை தத்துவம் தெரியும். அம்மா வயத்துல ஃபர்ஸ்ட் ஜைகோட்டா மாறுவோம். அப்ப நம்மளோட சைஸ் எவ்வளவு தெரியுமா? 100 மைக்ரான்ஸ். அப்ப அப்பாட்டையும் அம்மாட்டையும் மியோசிஸ் நடந்ததுனாலதான் நம்மள்ட்ட 46 வந்து. In the end of meiosis, the chromosome number is reduced to half. At the time of fertilization, the chromosome number once again maintained. So, apparently 23 varum by meiosis, apparently 23 varum meiosis, and the rendu share. Appa thiruppi nammalukku evlo vandrum 46 varum. It helps to maintain the chromosome number in organisms. உயிரினங்களின் குரோமோசோம்களின் எண்ணிக்கை நிலைநிறுத்தப்படுவதற்கு காரணமாக இருப்பது meiosis. அந்த meiosis பத்தி நிறைய படிப்போம். ஸ்டெடி. ஓகே, அது அந்த செல் சைக்கிள் அண்ட் செல் டிவிஷன். செல் சைக்கிள்லாம் ஒன்றும் கிடையாது. மைடோசிஸ் எடுத்துட்டேன்னா அதுல 2 ஃபேஸ் இருக்கும். ஒன்று பேர் இன்டர்ஃபேஸ் பேர், இன்னொன்று மைட்டோட்டிக் ஃபேஸ் பேர். இன்டர்ஃபேஸ் ஓய்வு நிலைன்னு சொல்லுவோம். The resting phase of a cell is said to be interphase. இடைநிலை அல்லது ஓய்வு நிலை என்பது செல் ஓய்வாக இருத்தல். Then it followed by mitosis. Yes, கொஸ்டினுக்கு அப்புறம் ஆன்சர் பண்ணுறேன். Why only 46? அப்புறம் வந்ததுன்னா ப்ராப்ளம் வரும். ஐ வில் டிஸ்கஸ் லேட்டர். அப்ப ஆக்சுவலி எடுத்துட்டோம், அந்த மைட்டோசிஸ்ங்கிறது உடனே நடந்துடுறாது. ரெஸ்டிங் ஃபேஸ் முடிச்சுட்டு மைட்டோட்டிக் ஃபேஸ் வரும். ஸோ இன்டர்ஃபேஸ் இந்த மைட்டோட்டிக் ஃபேஸ் கலெக்டிவ்லி நோன் அஸ் செல் சைக்கிள். இடை நிலையினையும் மைட்டோட்டிக் நிலையினையும் ஒரு சேர நாம் செல் சுழற்சி என அழைக்கிறோம். அது எப்படி நடக்கிறது அதை பத்தி பார்ப்போம். ஸோ இது எல்லாம் எதுல வரும் அந்த பார்ட்ல. நெக்ஸ்ட் இஸ் டிரான்ஸ்போர்ட் இன் பிளான்ட்ஸ். நம்ம சாப்பிட்றோம், நம்மளுக்கு எல்லாம் டிரான்ஸ்போர்ட் ஆகிற மாதிரி. எஸ், ஃபேஸஸ் நிறையா இருக்குது. ஆக்சுவலி நான் மைட்டோசிஸ் பற்றிலாம் டீட்டெயில்டாக போல. ஆக்சுவலி மைட்டோசிஸ் எடுத்துட்டோம்னா அந்த இன்டர்ஃபேஸ்லேயே சப் டிவிஷன்ஸ்லாம் வரும். ப்ரீ டிஎன்ஏ சிந்தட்டிக் ஃபேஸ், த ஜீவன் ஃபேஸ், சிந்தட்டிக் ஃபேஸ், த எஸ் ஃபேஸ் அண்ட் போஸ்ட் டிஎன்ஏ சிந்தட்டிக் ஃபேஸ். டிஎன்ஏ உற்பத்திக்கு முன் உள்ள நிலை, டிஎன்ஏ ரெட்டிப்படையும் நிலை, டிஎன்ஏ உற்பத்திக்கு பின் உள்ள நிலை. சம்டைம்ஸ் இது ரெகுலரா ப்ராப்பரா நடக்கல, ஏன்னா ஜீனாட் குவிசன்ட் ஸ்டேட்னு இருக்கு. அதெல்லாம் ஒரு பெருசு. செல் டிவிஷன் வரப்போ உனக்கு சொல்ல சொல்லித்தரேன். நெக்ஸ்ட் இஸ் டிரான்ஸ்போர்ட். நம்மள்ட்ட டிரான்ஸ்போர்ட் நடக்கிற மாதிரியே பிளான்ட்ல டிரான்ஸ்போர்டேஷன் நடக்கும். 10th லெவல்லே நீ படிச்சிருப்ப கொஞ்சம். xylem and phloem responsible for transport in plants. தாவரங்களில் பொருட்கள் கடத்தப்படுவதற்கு காரணமாக இருப்பது xylem மற்றும் phloem ஆகும். Xylem is responsible for conduction of water and minerals from the root to the aerial parts of the plant. Okay, இப்ப என்ன ஆகும்னா வேரிலிருந்து தண்டு இலைகளுக்கு என்ன போகணும் அப்படின்னா வாட்டரும் மினரல்ஸும் போகணும். நீர் மற்றும் கனிம பொருட்கள் கடத்தப்பட வேண்டும். அதற்கு காரணமாக இருப்பது யார் என்றால் xylem. லீஃப்ல உங்களுக்கு போட்டோசிந்தசிஸ் மூலமா ஃபுட் தயாராகும். Again, the food material should be transported to other parts of the plant. உணவுப் பொருட்கள் உடலின் பிற பாகங்களுக்கு கடத்தப்பட வேண்டும் தாவரத்துல. அதுக்கு காரணமா இருப்பது phloem. So xylem and phloem mainly responsible for transport in plants. அந்த டிரான்ஸ்போர்ட் நடக்கிறப்ப, கண்டக்ஷன் நடக்கிறப்ப, what are the various physical forces are involved? When xylem அப்படின்னா anatomy-லயே படிச்சிருவோம். xylem with tracheids, vessels, parenchyma and fibers. Phloem with cilium and companion cell, parenchyma and fibers னு படிச்சிருவோம். xylem ஒரு கூட்டு திசுவாகும், complex tissue. It is made up of tracheids, tracheiduகள், vessels, xylocovae, parenchyma and fibers, norgal. Phloem is also a complex tissue. Phloem என்பதும் ஒரு கூட்டு திசுவாகும். And it is made up of sieve element, சல்லடை குழாய் கூறுகள், companion cells, துணை செல்கள், parenchyma and fibers. And 4 பேர் இருக்கிறதுனால complex tissue, if the tissue is made up of more than one kind of cells or more than one type of cells. ஒன்றிற்கும் மேற்பட்ட செல்களினால் ஆகியிருந்தால் அதற்கு கூட்டு திசு என்ற பெயர். அந்த xylem வாட்டரை கண்டக்ட் பண்ணணும், phloem ஃபுட்டை கண்டக்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வேரியஸ் பிசிக்கல் ஃபோர்ஸஸ் வேணும். ஜெனரலி அது 3ஆ சொல்லுவோம். இம்பிபிஷன், டிஃப்யூஷன் அண்ட் ஆஸ்மாசிஸ். உள்ளீர்த்தல், பரவல் மற்றும் சவ்வூடு பரவல். Imbibition உனக்கு தெரியும். Imbibition is nothing but the uptake of water by substances which do not dissolve in water. And the process results in swelling of the substance. நீரில் கரையாத பொருட்கள் நீரை ஈர்த்து பறக்கும் திறனை நாம் உள்ளீர்த்தல் என அழைக்கிறோம்.
Movement of solid or liquid or gaseous particles from the place of its higher concentration to lower until the molecules are evenly distributed throughout the available space is said to be diffusion. திரவ வாயு மூலக்கூறுகள் கரைசலின் செறிவு அதிகமாக உள்ள ஒரு இடத்திலிருந்து செறிவு குறைவாக உள்ள ஒரு இடத்தை நோக்கி சரிசமமாக பகிரப்படும் வரை பரவினால் அதற்கு பரவல் என்று பெயர். Diffusion through a membrane is said to be osmosis. சவ்வின் மூலமாக மூலக்கூறுகள் நீர் மூலக்கூறுகள் பரவி சென்றால் அதை சவ்வூடு பரவல் என்று அழைப்பார்கள். அதெல்லாம் பத்தி இருக்கிறது எப்படிலாம் இருக்கு அதெல்லாம் பத்தி டீடைல்டா படிக்க போறது எதுலன்னா டிரான்ஸ்போர்ட் கடத்தல். Next we come to mineral nutrients. Mineral nutrition உணவூட்டம் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளுக்கே தெரியும் மேக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்கா மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்கா அதெல்லாம் எப்படி நடக்கிறது என்னென்னலாம் வேணும் ஓடுதலோட. ஃபார் எக்ஸாம்பிள் magnesium is an essential component for the formation of chlorophyll. பச்சையம் ஃபார்ம் ஆகணும்னா செடியில அதுக்கு என்ன வேணும் மெக்னீசியம் வேணும். manganese calcium chloride ions are involved in photolysis of water. லீஃப் மேல சன்லைட் படுறப்ப வாட்டர் ஸ்பிளிட் ஆகும் அப்பதான் ஆக்சிஜன் வெளில வரும். அதுக்கு மேங்கனீஸ் கால்சியம் குளோரைட் எல்லாம் வேணும். ஏடிபின்னு படிச்சிருப்பேன் அடினோசைன் ட்ரைபாஸ்பேட் அதுக்கு பாஸ்பேட் வேணும். செடிக்கு 3 உரம் போடுவோம் ரொம்ப முக்கியம் NPK நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாஷ்னு சொல்லுவோம். அது மாதிரி என்னென்ன மினரல்ஸ் வேணும் what is the role அதோட டிஃபிஷியன்சி என்னென்ன ப்ராப்ளத்தை காஸ் பண்ணும் தட் இஸ் குறைபாட்டினால் வரக்கூடிய நோய்கள் அதெல்லாம் பத்தி படிப்போம். நெக்ஸ்ட் எடுத்துட்டோம்னா நமக்கு ரொம்ப முக்கியமான நமக்கு உம்மாச்சி மாதிரி இருக்கக்கூடிய பிளான்ட் இருக்கா பாருங்களே அது பண்ற போட்டோசிந்தசிஸ். இதை மட்டும் நம்ம பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா வேற எதுவுமே நம்மளுக்கு கவலை இல்லை. வரலாம் ஃபியூச்சர்ல போட்டோசிந்தசிஸ் பண்ணக்கூடிய ஹியூமனையும் நம்மளால ப்ரொடியூஸ் பண்ண முடியும் த்ரூ ஜீன் மேனிபுலேஷன் ஜெனடிக் இன்ஜினியரிங் நடக்கலாம். So the conversion of solar energy into chemical energy is said to be photosynthesis. ஒளி ஆற்றல் வேதி ஆற்றலாக மாறக்கூடிய ஒரு நிகழ்விற்கு ஒளி சேர்க்கை என்ற பெயர் 10th லெவல்லே படிச்சிருக்கேன். பர்ஃபெக்டா சொல்லணும்னா reduction of carbon dioxide into carbohydrates with the help of reducing power NADPH2 and the light generated energy ATP is said to be photosynthesis. கார்பன் டை ஆக்சைடு ஆனது கார்போஹைட்ரேட் ஆக ATP இன் துணை கொண்டும் NADPH2 இன் துணை கொண்டும் மாறக்கூடிய ஒரு நிகழ்விற்கு ஒளிச்சேர்க்கை என்ற பெயர். இதுதான் லோகத்துல முக்கியம். அப்பா அம்மா நமக்கு உண்மையான சுவாமி. நம்மள்கிட்ட 46 குரோமோசோம்ஸ் இருந்ததுன்னா 23 அப்பா கொடுத்துருப்பா 23 அம்மா கொடுத்துருப்பா. ஸோ தே ஆர் த ரியல் காட்ஸ். நம்மளை பொறுத்தவரை அவங்கதான் உண்மையான சாமி. அதுக்கப்புறம் சுவாமி அப்படின்னா இந்த போட்டோசிந்தசிஸ பண்ணக்கூடிய செடி தான். நமக்கு 2 தான் வேணும் உயிர் வாழறதுக்கு. ஒண்ணு ஃபுட்டு வேணும், 2வது ஆக்சிஜன் வேணும். ஃபுட்டு என்ன வேணாலும் இருக்கலாம், கார்போஹைட்ரேட்ஸ் ஃபேட்ஸ் புரோட்டீன்ஸ் விட்டமின்ஸ் என்ன வேணாலும் இருக்கலாம். அதான் அந்த செடி தான் தரும் பை த ப்ராசஸ் கால்டு போட்டோசிந்தசிஸ் ஒளிச்சேர்க்கை. ஆக்சிஜன் வேணும், சாப்பிட்ட போறாது, டைஜஸ்ட் ஆனால் போறாது. இட் ஷுட் பி ஆக்சிடைஸ்ட் இன் தி மைட்டோகாண்ட்ரியா அண்ட் வி கெட் எனர்ஜி இன் தி ஃபார்ம் ஆஃப் ATP. சாப்பிட்டது எல்லாம் உள்ள போய் மைட்டோகாண்ட்ரியா அந்த ஆக்சிடைஸ் ஆகி நமக்கு எனர்ஜி வேணும். அந்த ஆக்சிடேஷனுக்கு ஆக்சிஜன் வேணும், அதையும் செடி தான் கொடுக்கும். ஸோ எங்க செடியை பார்த்தாலும் கும்பிடும். அம்மா அப்பா வாழ்கன்னு சொல்ற மாதிரி அடுத்தது நம்ம வாழ்க அப்படின்னு சொல்றது யாருன்னா இந்த செடியை தான் சொல்லணும். தே ஆர் ரியல் காட்ஸ். சாப்பாட்டையும் தரா ஆக்சிஜனையும் தரா. அதை நம்ம சரியா ப்ராப்பரா அப்பா அம்மாவையும் ப்ராப்பரா ட்ரீட் பண்ண மாட்டேங்கிறோம், செடியையும் ப்ராப்பரா ட்ரீட் பண்ண மாட்டேங்கிறோம். அதை பார்த்துக்கோ. அது போட்டோசிந்தசிஸ். How the light and dark reaction takes place. ஒளிவினை எப்படி நடக்கிறது, இருள்வினை எப்படி நடக்கிறது, நிறைய ப்ராசஸ். இதை பத்தி தனி டாபிக்கா பார்ப்போம். இதுலயும் உங்களுக்கு கிட்டத்தட்ட 1 to 4 questions வரலாம். நீ என்ன பண்றேன்னா குட்டியா இதை பத்தி மட்டும் கொஞ்சம் குறிச்சுக்கோ. குறிச்சிருந்த அப்புறமா we go to the next. அடுத்தது எடுத்துட்டோம்னா நெக்ஸ்ட் சாப்டர் எடுத்துட்டோம்னா ரெஸ்பிரேஷன் இன் பிளான்ட்ஸ். எப்படி போட்டோசிந்தசிஸ் முக்கியமோ ரெஸ்பிரேஷன் இஸ் ஆல்சோ வைட்டல். ரெஸ்பிரேஷன் போது என்ன பண்ணுவான்னா பிளான்ட் கார்பன் டை ஆக்சைடை எடுத்துக்கிறது பதிலா ஆக்சிஜனை எடுத்துட்டு கார்பன் டை ஆக்சைடை ரிலீஸ் பண்ணுவா. ரெஸ்பிரேஷன் இஸ் காமன் டு பிளான்ட் as well as animals. சுவாசித்தல் என்பது நமக்கும் தாவரத்துக்கும் ஒரே மாதிரி தான். So what is respiration? Respiration is nothing but oxidation of carbohydrates, release of energy in the form of ATP, liberation of carbon dioxide and formation of water. நம்ம சாப்பிட்ட ஃபுட் மெட்டீரியல் ஆக்சிடைஸ் ஆகி நமக்கு எனர்ஜி கிடைக்கும். ATP அடினோசைன் ட்ரைபாஸ்பேட்
அதை தவிர என்ன ஆகும் அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடும் வாட்டரும் ஃபார்ம் ஆகும். ஸோ இட்ஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் கேட்டபாலிக் ப்ராசஸ். இதை ஒரு சிதை மாற்ற நிகழ்வு என்று அழைப்பார்கள். ஆக்சுவலி மெட்டபாலிசம்னு கேள்விப்பட்டிருப்பேன், தமிழ்ல வளர்சிதை மாற்றம் என்று அழைப்பார்கள். The network of biochemical reactions occur in all normal living cells is said to be metabolism. ஒரு உயிரினத்தில் நடைபெறக்கூடிய அனைத்து உயிர் வேதி வினைகளின் தொகுப்பு என்று கூறுவார்கள். அதை ரெண்டா பிரிச்சிருக்காங்க. One is anabolism or biosynthesis, வளர் மாற்றம். Another is catabolism or degradative reaction, சிதை மாற்ற நிகழ்வு அப்படின்னு ரெண்டாவது சொல்லுவோம். இப்போ போட்டோசிந்தசிஸ் பார்த்தோம் பாருங்களேன், இட்ஸ் an example for anabolism. Synthesis of macromolecules from its monomeric unit. எளிய மூலங்களிலிருந்து ஒரு பெரிய மூலக்கூறு உருவாவதற்கு anabolism, வளர் மாற்றம்னு பேரு. கார்பன் டை ஆக்சைடும் வாட்டரும் சேர்ந்து கார்போஹைட்ரேட் ஃபார்ம் ஆகக்கூடிய ஒரு நிகழ்வு. The breakdown of macromolecules into their monomeric unit is said to be catabolism. பெரிய மூலக்கூறுகள் அதன் எளிய மூலங்களாக சிதைக்கப்படுதல். ஃபார் எக்ஸாம்பிள், கார்போஹைட்ரேட்ல இருந்து திருப்பி கார்பன் டை ஆக்சைடும் வாட்டரும் ஃபார்ம் ஆகுது. இதெல்லாம் குழப்பிக்காத. இட்லி மாவுல இருந்து இட்லி வந்தால் anabolism, வளர் மாற்றம். இட்லியை கடிச்சு திங்கிறப்ப திருப்பி மாவா மாறிடும், அது கேட்டபாலிசம், பிரேக் டவுன். அதை பெருசா போட்டு குழப்பிடும். அது எப்படி நடக்கிறது? What is aerobic respiration? What is anaerobic respiration? காற்று சுவாசிகள் என்றால் என்ன, காற்றில்லா சுவாசிகள் என்றால் என்ன, அதெல்லாம் பத்தி படிக்கிறது. How fermentation, ethyl alcohol formation takes place. நொதித்தல் எப்படி நடக்கிறது, ஆல்கஹால் எப்படி ஃபார்ம் ஆகுது, அதெல்லாம் பத்தி படிப்போம். Glycolysis, oxidative decarboxylation of pyruvic acid, Krebs cycle, electron transport chain or oxidative phosphorylation. What are the various enzymes involved? இதில் என்னென்ன நொதிகள் பங்கேற்கிறார்கள்? Exokinase, phosphoglucoisomerase, phosphofructokinase, oxidolase, isomerase, glyceraldehyde 3-phosphate dehydrogenase, phosphoglyceric kinase, phosphoglyceric mutase, enolase, pyruvate kinase, pyruvate dehydrogenase, citric acid synthetase, aconitase, isocytic dehydrogenase, alpha ketoglutarate dehydrogenase, succinyl CoA synthetase, succinic dehydrogenase, fumarase, malate dehydrogenase. இந்த மாதிரி ஏகப்பட்ட என்சைம்ஸ் ஆக்ட் பண்ணி நம்ம ஃபுட் எப்படி உடஞ்சு போய் நமக்கு எனர்ஜி கிடைக்கும், சக்தி கொடுக்கும். அதுல 1 to 3 கொஸ்டின்ஸ் இருக்கலாம். தென் பிளான் growth and development. எப்படி செடி வளர்றது? Growth may be defined as a permanent irreversible change in the dry weight of the plant. தாவரங்களின் உலர் எடையில் ஏற்படும் திரும்ப பெற முடியாத மாற்றத்திற்கு வளர்ச்சி என்று பெயர். அம்மா வயத்துல இருந்து நம்ம குதிச்சுட்டோம் 3 கிலோவோட, இப்ப திருப்பி அம்மா வயத்துல நம்ம போக முடியாது. This is called irreversible change, திரும்ப பெற முடியாத மாற்றம். What are the hormones involved in plants for the growth? வளர்ச்சிக்கு காரணமா என்னென்ன ஹார்மோன் இருக்கோ, ஆக்சின்ஸ், ஜிபரலின், சைட்டோகைன்ஸ், அப்சிசிக் ஆசிட், எத்தலின், அதெல்லாம் பத்தி படிப்போம். அது growthல வரும், வளர்ச்சியில வரும். நம்ம வளர்ற மாதிரி செடி வளர்ந்துட்டே இருக்கு. How it takes place. Then இதெல்லாம் பிளான்ட் பிசியாலஜியில வரும். எதுல இருந்து ஆரம்பிச்சுன்னா டிரான்ஸ்போர்ட், மினரல் நியூட்ரியன்ஸ், போட்டோசிந்தசிஸ், ரெஸ்பிரேஷன், பிளான்ட் growth வரை இருக்கிறது ஜெனரலி பிளான்ட் பிசியாலஜின்னு கொண்டு போயிடும். நெக்ஸ்ட் இஸ் ஹியூமன் பிசியாலஜி, அதாவது மனித உடற்செயலியல், மனித செயலியல் வச்சுக்குவோம். அதுல நிறைய இதுவும் நம்ம படிச்சது, எதுவுமே புதுசு கிடையாது. ஆல்ரெடி ஸ்டூடெண்ட் இந்த லோவர் கிளாஸஸ். ஒன் இஸ் டைஜஷன் அண்ட் அப்சார்ப்ஷன், செரித்தல் எவ்வாறு நடைபெறுகிறது. How the food materials are absorbed by the villi. உணவுப் பொருட்கள் எவ்வாறு எரிக்கப்படுகின்றன, செரிக்கப்படுகின்றன, அண்ட் அது எவ்வாறு உறிஞ்சப்படுகிறது, அதை பத்தி படிக்கிறது. Digestion is nothing but the breakdown of macromolecules into their monomeric unit. பெரிய மூலக்கூறுகள் எளிய மூலங்களாக உடைக்கப்படும். Carbohydrates is converted into glucose, carbohydrate into glucose, fat into fatty acid and glycerol, proteins into amino acids. அதெல்லாம் நம்ம உடம்புல எப்படி நடக்கிறது? How the absorption takes place in the small intestine with the help of villi. நம்முடைய சிறுகுடலிலே குடல் உறிஞ்சிகள் அதை எவ்வாறு உறிஞ்சுகின்றன. How transportation takes place. blood மூலமா எப்படி போறது, அப்புறம் செல்லுல எப்படி ஆக்சிடைஸ் ஆகுது. ஸோ இங்க டைஜஷனை பத்தி மட்டும் படிக்கிறது. செரித்தல்.
அதுலயும் 1 to 4 இங்க நம்பர் கொடுத்துக்கிறதுலாம் ஒண்ணும் இல்லை, எவ்வளவு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கா இது வரைக்கும். நெக்ஸ்ட் இஸ் பிரீத்திங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேஸஸ். நம்மள்ட்ட பிரீத்திங்னு சொல்லுவோம், அதாவது என்ன மூச்சு விடுதல்னு பேர். ரெஸ்பிரேஷன்ங்கிறது வேற. The gases exchange takes place between the atmosphere and the lungs is said to be breathing. வளிமண்டலத்திற்கும் நம்முடைய நுரையீரலுக்கும் இடையே நடக்கக்கூடிய ஒரு வாயு பரிமாற்றத்திற்கு பிரீத்திங்னு பேர். அதுக்கப்புறம் லங்ஸ்ல இருந்து செல்லுக்கு போவோம். ஓகேயா, அது பிரீத்திங் எப்படி நடக்கிறது? வாட் இஸ் இன்ஸ்பிரேஷன், வாட் இஸ் எக்ஸ்பிரேஷன், உச்சுவாசம் எவ்வாறு நடைபெறுகிறது, உள்ளிழுத்தல், உச்சுவாசம் அல்ல உள்ளிழுத்தல். How expiration takes place, intake of air, expulsion of air, காற்று உள்ளே செல்லுதல், காற்று வெளியேறுதல், அதெல்லாம் எப்படி நடக்கிறது? What are the muscles are involved, என்னென்ன தசைகள் பங்கேற்கின்றன, what is the role of lungs, நுரையீரல் என்ன பெறுகிறது, இதெல்லாம் பத்தி படிப்போம். இது உங்களுக்கு இதுவும் சின்ன கிளாஸ்ல படிச்சது, பட் கொஞ்சம் நிறைய கொடுத்து. Next is body fluids and circulation. நம்மள்ட்ட what is the role of blood, what is the role of heart, heart என்ன பண்றா? Circulation, you know, circulation is nothing but distribution. நம் உடலிலே அனைத்தும் எவ்வாறு எடுத்து செல்லப்படுகிறது. The main function of circulatory system is to distribute everything through blood. ரத்தத்தின் துணை கொண்டு அனைத்து பொருட்களும் உடல் முழுவதும் எவ்வாறு எடுத்து செல்லப்படுகிறது அதை பத்தி படிப்போம். ஹார்ட்டோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு, how origin and conduction of heartbeat, இதய துடிப்பு எவ்வாறு ஆரம்பமாகிறது, எவ்வாறு கடத்தப்படுகிறது. what is the blood pressure, ரத்த அழுத்தம்னா என்ன, blood pressure போகணுமா, பிரஷரோட போகணுமா. what is hypertension, உயர் ரத்த அழுத்தம். what is hypotension, அப்புறம் பிளட்ல என்னென்ன இருக்கா காம்பனன்ட்ஸ். what is the role of RBC, WBC, platelets, இது எல்லாத்தையும் படிக்கிறது எது வரும், இதுல வரும் பாடி ஃப்ளூயிட்ஸ்ல. சுற்றோட்ட மண்டலம் சொல்றோம். then the excretion, கழிவு நீக்கம்னு சொல்றோம். excretion is nothing but the elimination of waste. நம்முடைய உடலிலிருந்து கழிவு பொருட்கள் வெளியேற்றப்படுகின்ற நிகழ்விற்கு கழிவு நீக்கம் என்று பெயர். இங்க நம்ம படிக்க போறது என்னன்னா, நைட்ரோஜினஸ் waste product of protein catabolism is said to be either urea or ammonia or uric acid eliminated through kidneys. நைட்ரஜன் வளர்சிதை மாற்றத்தின் இறுதியில் தோன்றிய யூரியாவோ அல்லது அம்மோனியாவோ அல்லது யூரிக் அமிலமோ எவ்வாறு வெளியேற்றப்படுகிறது. நம்மள பொறுத்தவரை யூரியா, how the urea is eliminated, யூரியா எவ்வாறு வெளியேற்றப்படுகிறது. what is the role of kidney, kidney அதுல என்ன பண்றா, kidney problem வந்தா what will happen, what is the role of kidney, சிறுநீரகத்தின் பணி என்ன, then அது அஃபெக்ட் ஆச்சுன்னா என்ன வரப்போகுது, what is dialysis, அதுக்கப்புறம் what are the different types of dialysis, கிட்னில எப்படி ஸ்டோன்லாம் ஃபார்ம் ஆகுது, இதெல்லாம் பத்தி படிக்கிறது என்ன, எக்ஸ்கிரீஷன். then locomotion and movement. locomotion உங்களுக்கு தெரியும், இடப்பெயர்ச்சின்னு சொல்லுவோம், மூவ்மெண்ட் அசைவுன்னு சொல்லுவோம். how the muscles play a vital role in locomotion. then what are the different types of bones, bones எப்படி இருக்கா, how skeletal system is seen, நம்முடைய நரம்பு மண்டலம் மாதிரி எலும்பு மண்டலம் எவ்வாறு காணப்படுகிறது, அதெல்லாம் பத்தி படிப்போம். மசில்ஸ், ஆர்னால்டு மாதிரி மாடிடுறது எப்படி, ஓமகுச்சி நரசிம்மன் மாதிரி எப்படி இருக்கிறது, கடோத்கஜன் மாதிரி எப்படி இருக்கிறது, how you dance like chick pack எல்லாம் டான்ஸ் ஆடுறது, அதெல்லாம் பத்தி நிறைய படிக்கிறது லோகமோஷன். நெக்ஸ்ட் இஸ் நியூரல் கண்ட்ரோல் அண்ட் ரொம்ப முக்கியம் கோஆர்டினேஷன். நம்முடைய நரம்பு மண்டலம் எவ்வாறு வேலை செய்கிறது. ஸ்ட்ரக்சுரல் அண்ட் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் த நர்வஸ் சிஸ்டம் இஸ் செட் டு பி நியூரான். நரம்பு மண்டலத்தின் அமைப்பு மற்றும் செயல் அழகாக இருப்பது நியூரான் ஆகும். இந்த நியூரான் எப்படி ஃபங்க்ஷன் பண்றா, அப்புறம் நம்மள்ட்ட என்ன இருக்கு, what is the main function of neuron, உனக்கே தெரியும், கண்ட்ரோல், ரெகுலேஷன் அண்ட் கோஆர்டினேஷன். நம்ம உடம்பை எப்படி கண்ட்ரோல் பண்றது, எப்படி சிஸ்டத்தை ரெகுலேட் பண்றது, how it is coordinated. நான் பேசுறது உன் கண் பார்க்கறது, காது கேட்கறது, சென்சரி நியூரான் மெசேஜ் எடுத்துட்டு பிரெயினுக்கு போறா, அதுக்கு தகுந்த மாதிரி உங்ககிட்ட ரிப்ளை இருக்கணும். மூஞ்சியில புரிஞ்ச ரிப்ளையோ புரியாத ரிப்ளையோ ஏதாவது இருக்கணும். சோ அதெல்லாம் எப்படி நடக்கிறது அதை பத்தி படிக்கிறது தான் இந்த நர்வஸ் சிஸ்டம். இதுவும் நீ சின்ன கிளாஸ்ல படிச்சது கொஞ்சம் நிறைய இருக்கும். And the last part is chemical coordination and control or regulation. அது ரொம்ப சிம்பிளா இதை எப்படி வச்சுக்கலாம்னா, எண்டோகிரைன் சிஸ்டம் வச்சுக்கோ, நாளமில்லா சுரப்பி தொகுப்பு. What are the different kinds of hormones, their role in human system?
நம்முடைய உடலிலே சுரக்கப்படுகின்ற எண்ணற்ற ஹார்மோன்களை அவங்க என்னென்னலாம் பண்றா. பிட்யூட்டரி இன்னும் எக்ஸோக்ரைன் படிச்சிருப்பேன், எண்டோக்ரைன் படிச்சிருப்பேன். நாளம் உள்ள நாளம் இல்ல. எண்டோக்ரைன்ல பிட்யூட்டரி, தைராய்டு, parathyroid, islets of Langerhans, thymus, adrenal gland, testes, ovary. அந்த அவெல்லாம் என்னென்ன பண்றா? Somatotropic hormone, thyroid stimulating hormone, adrenocorticotropic hormone, follicle stimulating hormone, luteinizing hormone, luteotropic hormone, oxytocin, vasopressin, thyroxine, parathormone, calcitonin, insulin, glucagon, adrenaline or epinephrine, noradrenaline or norepinephrine, aldosterone, cortisone, androgen, estrogen, progesterone, relaxin, thymolin, thymosin, thymopoietin. முதல்ல என்னென்னலாம் ஹார்மோன் செக்ரீட் பண்றது அவெல்லாம் என்ன பண்றா அதை பத்தி படிக்கிறதா இதுல வரும் கெமிக்கல் கோஆர்டினேஷன். ஓகே, இதை பத்தி குட்டியா நோட் பண்ணிக்கோ. நோட் பண்ணி முடிச்ச உடனே நம்ம அடுத்ததுக்கு போகலாம்.